கட்சியில் இணைய எத்தனையோ சமிக்ஞைகளை கொடுத்தும் அதிமுகவின் ஒற்றை தலைமையாக இருக்கும் எடப்பாடி செவிமடுக்க மறுத்த நிலையில் தமிழக அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டிருக்கும் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்குள் வருகிறாரா என்ற கேள்விக்கு காலம் கடந்து விட்டது என்று எடப்பாடி பதில் சொல்ல, ஓபிஎஸ் எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து பனையூர் பக்கம் வண்டியை திருப்புகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் களத்தில் எதுவும் நடக்கும் என்பதால் விஜய்க்கு எப்போதும் எங்கள் தார்மீக ஆதரவு இருக்கும் என்றும் கூறியுள்ளார் அவர். ஆக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் 2026 என்ன கணக்கு போடுகிறார் என்று விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மாநிலம் தழுவிய அளவில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் எடப்பாடி. அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா மறைந்த பின்னர் அமமுக என்று டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்க அதிமுக 2ஆக உடைந்தது. பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 3ஆக உடைந்தது. 2022 பொதுக்குழுவை கூட்டி தானே தலைமை என்று ஒற்றை தலைமையாக அவதாரம் எடுத்தார் எடப்பாடி. ஓபிஎஸ்க்கு பொதுக்குழுவில் அழைப்பு விடுத்துவிட்டு பிறகு எம்ஜிஆர் மாளிகையை சூறையாடியதாக குற்றம் சாட்டி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். இதற்கிடையே அதிமுக உரிமை மீட்பு குழு என்று தன் ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகளை உள்ளடக்கி உரிமை மீட்பு குழுவை நடத்தி வருகிறார் ஓபிஎஸ். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் அந்த கூட்டணிக்குள் டிடிவி இடம்பெறுவதும் உறுதியாகி இருக்கிறது. எடப்பாடியை முதல்வராக கொண்டு பரப்புரை செய்வீர்களா என்ற கேள்விக்கு காலம் இருக்கிறது என்று பதிலளித்திருக்கிறார் டிடிவி. அதே நேரம் சசிகலா ஓபிஎஸ் உட்பட ஒன்றுபட்ட அதிமுகவாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாலே வெற்றி கிட்டிவிடும் என்பதை பாஜகவின் தேசிய தலைமை உணர்ந்தே இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் கூட்டணிக்கு எடப்பாடிதான் தலைமை என்றாலும் தேசிய அளவில் மோடிதான் தலைமை என்று கூறி முடித்திருக்கிறது பாஜக. அதே நேரம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறது. இவை அனைத்தையும் கடந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் ஓபிஎஸ் தன்னிடம் எந்த நிபந்தனையும் இல்லை எனும் அளவுக்கு இறங்கி வந்துவிட்டார். முன்னதாக நான் தான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்று முழங்கிய அவர் தொண்டர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற நிலைக்கு வந்திருக்கிறார். சமீபத்தில் கூட செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் மதுரையில் மாநாட்டை நடத்த இருப்பதாகவும் அதில் நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். அதே நேரம் விஜயின் அரசியல் குறித்து கேட்டபோது கட்சி தொடங்கியதிலிருந்தே சிறப்பாகத்தான் செயல்பட்டு வருகிறார், அவருக்கு எப்போதும் எங்களது தார்மீக ஆதரவு உண்டு என்றும் பேசி முடித்தார். கட்சி ஒன்றுபட வேண்டும், தனக்கு பதவியே இல்லை என்றாலும் இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்று ஓபிஎஸ் முட்டி மோதினாலும் ஓபிஎஸ்க்கு எம்ஜிஆர் மாளிகையின் கதவை இழுத்து சாத்திவிட்டார் எடப்பாடி. இந்த உறுதியை அவரது சமீபத்திய நேர்காணலில் கூட பார்க்க முடிந்தது. ஆம், ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்துக் கொள்வீர்களா என்ற கேள்வி காலம் கடந்து விட்டது சார், இனி பேசி பயனில்லை என்று உறுதியாக கூறி முடித்தார். ஆக எக்காலத்திலும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் சேர்ப்பதில்லை என்று துரோகி பட்டத்தை கட்டியிருக்கிறார். இவை அனைத்தும் ஒரு புறம் இருக்க, அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டம் சமீபத்தில் நடந்து முடிந்தது. மாவட்ட செயலாளர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான வைத்திலிங்கம், துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட செயலாளர் RV ரஞ்சித்குமார், அதிமுகவுடன் இணைவதற்கான அனைத்து வகையான போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து விட்டோம். ஆனால் இறுதியாக இது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே உள்ளது. ஆகையால் எடப்பாடியார் காலிலே கூட விழுகிறோம், எங்களை தயவு செய்து சேர்த்துக் கொள்ளுங்கள். அதிமுகவுடன் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ளாமல் போனால் வருகிற 2026 மூன்றெழுத்து உள்ள கட்சிதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று சூசகமாக பேசினார். அவர் சொன்ன அந்த மூன்றெழுத்து கட்சி எது என்று விசாரிக்கையில் குறிப்பிட்டது தாவேகாவைத்தான் என்று விளக்கினர் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள். இப்படியாக ஓபிஎஸ் கூடாரத்தின் சாய்ஸ் புதுக்கட்சி தொடங்கி தலைவர் அவதாரம் எடுத்திருக்கும் விஜயாக இருக்கிறது. இதற்கு முகாந்திரங்கள் இல்லாமல் இல்லை. ஆம், அதிமுகவிலும் சேர முடியாது என்பதால் தனி இயக்கம் காணும் முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துவிட்டார் ஓபிஎஸ். அப்படி உருவாகும் தன் இயக்கத்தோடு என்டிஏ கூட்டணியில் சேர முயன்று அங்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனில் அவரின் ஒரே சாய்ஸ் விஜய்தான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதிமுக பாஜக கூட்டணியை அறிவிக்க சென்னை வந்த அமித்ஷா 2 நாட்களுக்கு தலைநகரிலேயே முகாமிட்டாலும் ஓபிஎஸ்ஐ அழைத்து பேசவில்லை. 2024 தேர்தலில் கூட ஓபிஎஸ் சுயேட்சையாக நின்று தோற்று போனார். அப்போது என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் எதிர்வரும் தேர்தலில் என்டிஏ தலைமை தனது முக்கியத்துவத்தை உணரவில்லையோ என்கிற அதிருப்தி ஓபிஎஸ்ஸிடம் இருப்பதாக சொல்கின்றனர் ஒருங்கிணைப்பு குழு வட்டாரத்தினர். இதனை ஓபிஎஸ்ஐ செய்தியாளர்களிடம் வெளிப்படுத்தியிருந்தார். தமிழ்நாடு வந்து சென்ற அமித்ஷா தன்னை அழைத்து பேசுவார் என்று எதிர்பார்த்ததாகவும் ஆனால் அழைக்காதது ஏமாற்றம்தான் என்றும் கூறியிருந்தார்.
இப்படியாக ஓபிஎஸ் யோசிக்க, அதிமுகவில் அனுபவமிக்க ஓபிஎஸ் உள்ளிட்ட மூத்தவர்கள் தங்களோடு வந்தால் பலம்தானே என்று பனையூர் தலைமையும் யோசிப்பதாக சொல்கின்றனர். எல்லா கூட்டங்களிலும் திமுக பாஜகவை அடித்து பேசும் விஜய் அதிமுகவை மட்டும் தொடுவதே இல்லை. அப்படியே தொட்டாலும் அண்ணா எம்ஜிஆரின் புகழை பேசிவிட்டு முடித்து விடுகிறார். இப்படியாக தமிழ்நாட்டை 30 ஆண்டுகளுக்கும் மேலாண்ட தங்கள் இயக்கத்தை விஜய் தான் விமர்சிப்பதில்லையே, அவரோடு கைகோர்த்தால் என்ன என்ற நிலைக்கு ஓபிஎஸ் வந்துவிட்டதால் 2026 களம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்ற ரீதியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.